வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் யுவராஜ். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது யூ சீரியஸ் யுவராஜ். இன்றைக்கி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், தலைவர் தலை அஜித்தோட பர்த்டேன்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் மறைஞ்சிட்டு இருக்க ஒரு உண்மையான ஒரு சம்பவத்தை பற்றி நாம் இன்றைக்கி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். மே 1 உழைப்பாளர் தினம். இதை பற்றி நம்ம சேனலில் இன்றைக்கி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நம்ம வாழ்க்கையை இயக்கும் உண்மையான ஹீரோக்கள் யாருன்னு கேட்டால் கண்டிப்பாக தொழிலாளர்கள் தான் சொல்லுவோம். அந்த தொழிலாளர் தினத்தை மே 1 அன்னைக்கு நம்ம நாடு முழுவதும் கொண்டாடிட்டு இருக்காங்க. மிகப்பெரிய அளவில் எல்லா தொழிலாளர்களும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி பார்க்கப்படுது. அதனால் ஒயின் ஷாப் எல்லாத்துக்குமே இன்றைக்கி லீவ் விட்டுருக்காங்க. ஓகே கைஸ், நம்ம வரலாறு எடுத்து கொஞ்சம் பார்ப்போம். உழைப்பாளர் தினத்தினா என்னென்ன நடந்திருக்கு, என்னென்ன இருக்குன்றதை பற்றி பார்ப்போம். 1886 அமெரிக்காவின் சிகாகோ நகரில் தொழிலாளர் தினமும் 8 மணி நேர வேலைக்காக போராடினர். அந்த போராட்டம் உலகம் முழுவதும் தொழிலாளர் உரிமைகளுக்கான அடித்தளமாக மாறியது. அதனால்தான் மே 1 இன்று தொழிலாளர் தினமாக கொண்டாடப்படுகிறது. ஒரு வெள்ளையன் 1886 அவங்களோட தொழிலாளர் உரிமைக்கோசரம் போராடின இந்த நாளை கொண்டாடுறதால தான் மே 1 தொழிலாளர் தினமாக கொண்டாடிட்டு இருக்கோம். ஓகே, ரெண்டாவது இதனுடைய முக்கியமான பாயிண்டை பற்றி இனிமேல் தான் நாம் பார்க்க போகிறோம். நாம் தினமும் பயன்படுத்தும் எல்லாவற்றுக்கும் பின்னால் ஒரு தொழிலாளியின் உழைப்பு உள்ளது. வீடு, சாலை, உணவு, தொழிற்சாலை, மொபைலு, அடுத்த லேப்டாப்பு, எல்லா ஒரு பொருளையுமே பார்த்திங்கன்னா தொழிலாளர்களுடைய பங்கு மிக முக்கியமாக இருக்குது. இந்த நாள் அவர்களின் உழைப்பை மதிக்கும் நாளாக இருக்கணும். கண்டிப்பாக நம்ம எல்லாருமே உழைப்பாளர்களுக்கு கிட்டத்தட்ட நன்றி சொல்லிக்கிறோம். ஏன்னா டெக்னாலஜி டெவலப் ஆனதுக்கு அவங்க தான் காரணம், அறிவியல் டெவலப் ஆனதுக்கு அவங்க தான் காரணம். ஒரு சிவில் இன்ஜினியர் படித்தா தான் ஒரு வீடு கட்டி தர முடியும், ஒரு பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் கட்டி தர முடியும். அதனால் உழைப்பாளர்களான எந்த ஒரு யூனிட்டியுமே இருக்காது, எந்த ஒரு தொழிலுமே நடக்காதுன்றது தான் நான் சொல்கிறது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா சிவப்பு கொடி, தொழிலாளர்களின் ஒற்றுமை மற்றும் போராட்டத்தின் சின்னம். உழைக்கும் கைகள் தான் நாட்டின் முதுகெலும்பு. இதை நாம் எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இப்படிப்பட்ட தகவல்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதீங்க. இனிய தொழிலாளர் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி. மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் யுவராஜ். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ.